அன்பின் பரமதகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. எங்கள் நல்ல மெய்ப்பனாக இருக்கிறவரே இயேசு கிறிஸ்துவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதபடிக்காக. ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா சுகவினத்திலும் பலவினத்திலும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிற இயேசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. இயேசுவே, நாங்கள் இந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். 1 Chronicles 16 chapter 11th verse. Seek the Lord and his strength. Seek his face evermore. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆமே. நன்றி இயேசுவே. இந்த வசனத்தை குடித்தரே, ஸ்தோத்திரம் ஐயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரையும் நீங்க ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. பரம தகப்பனே, எங்கள் ஒவ்வொருத்தரையும் உங்க தெய்வீக வல்லமையை நாட கிருபை செய்யுங்க. உங்களுடைய சமூகத்தை, உங்களுடைய பிரசனத்தை நித்தமும் தேட எங்களை தகுதிப்படுத்துங்க இயேசுராஜாவே. எங்களுக்கான பணிகளை நாங்கள் ஒதுக்கி வைத்து விட்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள் நீங்க சொல்லியிருக்கிறீங்க அப்பா. எங்களோட ஒவ்வொரு நாளும் காண கருவை செய்கிற எஜமானரே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. என் இயேசுவுக்காக நான் அந்த நேரத்தை வைத்திருக்கிறேன். அவருடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும், அவருடைய வார்த்தையை நான் தியானிக்க வேண்டும், ஜெபத்துல உறுதியாக இருக்க வேண்டும் என்ற வைராக்கியத்தை நீங்க எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருக்குமாறு தாழ்த்தி கேட்கிறோம். இந்த உலகத்துல அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், கேள்விகள், உபத்திரவங்கள் எல்லாம் உண்டு கர்த்தாவே. ஆனா திடன் கொள்ளுங்க, இந்த உலகத்தை ஜெயித்தே நீங்க சொல்றீங்க இயேசுவே. உண்மை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் எல்லாருக்கும் இந்த உலகத்துல பிரச்சனை உண்டே இயேசுவே. ஆனால் நாங்க உண்மை நம்பி இருக்கிறப்போ, உங்களுடைய வார்த்தையும் ஜெபத்திலையும் உமக்காக நாங்க உங்க சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நாங்க நிக்கிறப்போ, உலகத்தாருக்கும் உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் தகப்பனே. இந்த உலகத்துல முடிவு எல்லாருக்கும் உண்டு அப்பா. ஆனா அந்த முடிவுக்கு அப்புறம் ஒரு நித்தியமான வாழ்வு எங்களுக்கு நீங்க வைத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவே. அப்பொழுது நாங்கள் இந்த உலகத்துல உமக்காக சாட்சிகளாக நிற்க வேண்டும். உங்களுடைய சமூகத்தை நித்தமும் தேட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களுடைய செல்போன், இந்த டிஜிட்டல் காரியங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க கிருபை செய்யுங்க அப்பா. சத்துருவானவனை எங்களை எல்லா விதத்திலையும் வந்து எங்க நேரத்தை திருட பார்க்கிறான். மெய்யான தேவனாக இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை எப்பொழுதும் நாங்க விதைக்க கிருபை செய்யுங்க. பரலோக ராஜ்யத்துல விதைக்கிற பாத்திரவன்களாக எங்களை உருவாக்குங்க. அப்பொழுது எங்களுக்கு இந்த உலக மேட்டிமை எங்க கண்ணை மறைக்காத ஐயா. எங்க கண்கள் உண்மை காணும், உங்களுடைய பிரசன்னத்தை நோக்கி இருக்கும், தெய்வீக ராஜ்யத்தை நோக்கி இருக்கும் அப்பா. O Lord and Savior Jesus Christ, teach us to look unto you, O Lord, and thy kingdom, and not of this world. Help us, O Lord, to seek your face and your presence always and evermore. நீங்க எங்களை உருவாக்குங்க, வழிநடத்துங்க. உங்களுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க இயேசுவே. பிறரை ஆயத்தப்படுத்துகிற பாத்திரவன்களாக எங்களை வழிநடத்துங்க அப்பா. இயேசுவே, உங்களுடைய தயவு காரணியம் எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்குவதாக. பாவியாக எங்கள் மேல் கிருபியாக இருந்து வழிநடத்தி தருமாறு கெஞ்சி கேட்கிறோம் இயேசுவே. எங்களுக்கு ஒரு இடத்தை நீங்க ஆயத்த பண்ணி கொண்டு இருக்கிறீர் அப்பா பரலோகத்துல. அதற்காக நன்றி இயேசுவே. உலகத்துக்கு ஒளியாக நாங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அநேக பேர் இயேசுவை ருசிக்க கிருபை செய்ய பாத்திரவன்களாக எங்களை வழி நடத்துங்கப்பா. உண்மை சார்ந்து நிற்கிறப்போ இயேசுவின் பிரதிபலிப்பு உள்ள வாழ்க்கை எங்ககிட்ட இருக்கும். எங்களை சாட்சி பிறருக்கு இயேசுவை காண வைக்கும். இன்றைக்கு யார் யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்களை பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. உங்க கரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.